அதாவது எங்களுடைய பொண்ணு இறந்தது 29ஆம் தேதி காலையிலேயே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து தொலைக்காட்சிகளையுமே அந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. பொண்ணை பற்றி எல்லா தகவலும் போயிருக்குது. உரிய மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடியே. அப்படி இவ்வளவு வழக்கு ஒரு சென்சிட்டிவாக இருக்கிற போது தன்னுடைய தனி பைண்டிங் ஆர்டருங்கிற ஒரு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை ஜாமீனில் விட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வியாக இருந்தது. அந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு உண்டான விளக்கத்தை ஐஜிகிட்ட சொல்லியிருக்கோம். அவரும் அது பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த லேப் ரிப்போர்ட்டும் ஆடியோ விசாரணை ரிப்போர்ட்டும் வந்தோன்னே நாங்கள் உறுதியாக அதுக்கு உண்டான சட்டப்படி என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. டைம் சொல்லிங்க, ஏன்னா அவங்க அந்த ரிப்போர்ட் வர்றது எங்கள் கையில் இல்லை, அது தனிப்பட்ட முறை டிபார்ட்மெண்ட்டு அந்த வந்தோன்னே எங்கள் சைடில் ஒரு நாள் கூட டிலே ஆகாமல் நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காரு. அதான் அது அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காரு. அது கேட்டோம். நான் அது இன்னைக்கெல்லாம் பேசிட்டு உங்களுக்கு 2 நாள்ல தகவல் சொல்றேன்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்கேன். வேற ஏதோ ஆதாரங்கள் இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு நம்ம எதுவும் திரட்டி கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா இப்போ 3 தடவை அவங்களுக்கு நேற்றுக்கும் அவங்களுக்கு கேன்சல் ஆயிருக்கு. ஆமா, ஹைகோர்ட்டுக்கு போறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி. சரிங்க. நீங்க வேற எதுவும் கூடுதலா ஆவணங்கள் எதுவும் கொடுத்துருக்கீங்க? கூடுதல் ஆவணங்கள் எல்லாமே அவங்களே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கே தெரியும். ஏன்னா என்ன கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க எங்ககிட்டையும் சொல்லலை. ஆனால் அவங்க கண்டிப்பாக கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் முதல் நாளே முதல் நாள் ஏன்னா அந்த பெண் இருந்த துக்கத்தில் சில விஷயங்கள் சொல்ல முடியாமல் போயிருக்கலாம், அதை தெரியப்படுத்த முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆடியோ 2:30 மணிக்கே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆடியோ. ஆனால் எங்களுக்கு நைட் 8:30 மணிக்கு தான் நாங்கள் பார்த்தோம். அப்படி இருக்கிற போது அவங்களுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாம் இருந்தும் சட்டப்படி அந்த செக்ஷன் எல்லாம் போடலைங்கிறது எங்களுடைய வருத்தமாக இருந்தது. அதையும் அவர் உறுதியை பண்ணித்தரேன்ட்டாரு. மீதி கேள்விகளுக்கு என்னோட ஒன்றை கொடுக்கலைங்க. அது முறைப்பிரகாரம் இது எல்லா கேஸுக்கு உண்டான ஆதாரங்களையும் திரட்டிட்டு ஃபைனலாக அது கோர்ட் மூலியமாக உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க.